ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றமிழி சுடலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இனி வர எபிசோடில் தான் சரளா எப்படி இருந்தாவது அபிநயாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் தீவிரமாக இறங்க போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் அது யாருன்னு பார்த்தா வெற்றி அப்படின்னு சரளாவுக்கு தெரிய போகுது. ஏன்னா வெற்றிக்கு இவங்க சரளா சண்முகத்தோட ஒய்ஃபு தான் சரளா. அவங்களோட குழந்தைகள் தான் தியா தருண். அவங்களோட சேர்த்து சுடரும் சண்முகத்துக்கு பொண்ணு நினச்சிக்கிட்டு தான் இதுவரைக்கும் இருக்காரு வெற்றி. இந்த தருணத்தில் தான் சரளாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னு பார்த்தா அபிநயாவோட ஹஸ்பண்ட் யாருன்னா அது வெற்றி அப்படின்னு தெரிய வருது. இந்த இடத்துல வெற்றி கிட்ட தன் பொன் சுடருன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியப்படுத்துறது? இது வரைக்கும் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது கூட சுடரோட நார்மலாக பேசிக்கிட்டு தானே போனார் அப்படின்னு சொல்லிட்டு சரளாவும் யோசிக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் சரி போனது போகட்டும், நம்மளுக்கு பிரச்சனை ஒழியணும் அப்படின்னு சரளா நினைக்கிறாங்க. அது எப்படி ஒழியணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அபிநயாவும் சுடரும் இவங்கிட்ட போனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரளா நினைக்கிறாங்க. அப்போது இது வரைக்கும் தன்னோட ஹஸ்பண்ட் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா வெளியவே சொல்லலாம். ஆனால் சண்முகத்துக்கு மட்டுமே தெரிஞ்சது. இப்போ ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரளா சண்முகத்துக்கிட்ட என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு அபியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியும், ஏன் நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் வச்சுருக்கணும், இவளால் எனக்கும் கெட்ட பேர், நம்ம வீட்டில் வரவங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் என்ன தப்பாக நினைக்கிற மாதிரி இருக்குது, அதனால இவங்க ரெண்டு பேருமே நம்ம வச்சு பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, அதனால் நீங்கள் வெற்றிட்ட அனுப்பிடுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்ல போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் சாக்காகி நிற்க போகிறாங்க நம்ம அபிநயா. ஏன்னா எதை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோமோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாக்காக இருந்தாலும் அபி இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா சுடர் இருக்காங்க. அப்போ சுடர் இருந்தால் இந்த இடத்துல வெற்றி தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்ச அவங்களோட எக்ஸ்பிரஷனும் என்ஜாய்மெண்ட்டும் சந்தோஷம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத உங்கள் லைஃப் மூலமாக தெரிவிங்க. அந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. சுடருக்கும் தன்னோட அப்பா வெற்றி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரியவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னோட அம்மா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அத்தை சொல்கிறாங்க, உண்மையா வெற்றி தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. இந்த இடத்துல அபியால் எதுவுமே சொல்ல முடியாமல் ரொம்பவே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கம்மா, இவ்வளோ தூரம் அத்தை உறுதியாக சொல்கிறாங்களே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. இதை கேட்கவுமே ஆமாம்மா உன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போகிறாங்க அபிநயா. இந்த இடத்துல தான் சுடர் என்ன செய்ய போகிறாங்கன்னா, வெற்றி கிட்ட இன்னும் அதிகமாக பாசத்தை காமிக்க போகிறாங்க. ஆனால் சுடர் தன்னோட பாசத்தை காமிச்சாலும் தன்னோட அப்பா வெற்றின்னு காமிக்காமல் இருக்க போகிறாங்க. ஏன்னா சண்முகம் சொன்ன விஷயத்தையும் அவங்க கேட்டுறாங்க சுடர். அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா சண்முகம் சரளா கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அபியோட ஹஸ்பண்ட் வெற்றி தான், இதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இது ஏன் நான் அவளை அனுப்பி விடுறேன்னு உனக்கு என்ன தெரியும், அவள் இது இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு ஜெயிலில் 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சதுக்கு முழு காரணமாக இருந்தது இந்த வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரளா கிட்ட சொல்ல போகிறாங்க. இதை கேட்டதுமே சரளா சாக்காகி நிற்க போகிறாங்க. சரளாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க சொல்கிறீங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்திட்ட கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு. அப்போ தான் அபிநயா தன்னோட ஃப்ளாஷ்பேக்கான என்னென்ன நடந்துச்சு, பார்வதியை கொலை பண்ணாமல் இருக்கிற கேஸில் தன்னை மாட்டி விட்டதே, தனக்கு எதிராக சாட்சி சொன்னதே இந்த வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சரளா கிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட சுடர் இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதா இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம சுடருக்கு என்ன தோணுதுன்னா, இனிமேல் நம்ம அம்மா கஷ்டப்பட்டதுக்கு காரணமே நம்ம அப்பாவான வெற்றி தான் அப்படின்னா இனி அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாங்க சுடர். இதனால் ரொம்பவே அப்செட் ஆகி சுடரும் காலையில் எழுந்ததுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்பி போக போகிறாங்க. இந்த தருணத்தில் எப்பவுமே மகேஷை ட்ராப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெற்றி வர போகிறாரு. அப்போ தான் என்ன சுடர் என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் வழக்கம் போல் பேசுகிற மாதிரி பேச போகிறாரு. இந்த தருணத்தில் சுடர் எப்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு போக போகிறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே வேதனைப்பட போகிறாரு நம்ம வெற்றி. ஏன் சுடர் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறா, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறாரு. இருந்தாலும் சுடர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக எதுக்காக சுடர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு.
கேட்டாலும் இல்லை என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாது, ஏன்னா என்னோடய அம்மா கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்ல. என்ன சுடர் சொல்கிறா, யார் கஷ்டப்படுறதுக்கு, அதாவது அம்முன்னா யார், அம்மா கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம்னு எப்படி சொல்கிறா அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. இந்த தருணத்தில் தான் சுடரையும் தியா தருண் இவங்க 3 பேரையும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம அபிநயாவும் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ தான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்கும்போது தான் சுடர் வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்முன்னு யாருன்னு கேட்டிங்களே அதுதான் எங்கள் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அப்போ தான் வெற்றி அபிநயாவை பார்த்ததுமே, அபிதான் உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு. ஆமாம், எங்கள் அம்மா பேர் அபிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க சுடர். இதை கேட்டதுமே வெற்றி ஷாக்காக போகிறாங்க. ஏன்னா சுடர் தான் நம்மளோட பொண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்க போகிறாரு. இதனால் வெற்றி என்ன பண்ணிடுறேன்னா, அபிநயாவுக்கு நமக்கு தெரிஞ்சதா கண்டிப்பாக காட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மறைஞ்சிடறாரு. மறைஞ்சி இருக்கும்போது தான் அபிநயா சுடரை கூப்பிட்டு போகும்போது தான் சுடர் திரும்பி பார்க்குறா வெற்றியை. அப்பவும் அபிநயா சொல்கிற ஒரே வார்த்தை, இங்கே பாரு சுடர், எப்பவும் நான் மட்டும்தான் உனக்கு, நீ யாரையும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள்கிட்ட சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி அபிநயா சுடர்கிட்ட பேசினதை கேட்டதுமே வெற்றிக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் வெற்றிக்கு கோபம் தான் வருது. ஏன்னா இது நாள் வரைக்கும் தனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறைச்சிட்டாலே இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்கிறாரு. இவ கொலை தான் பண்ணுவான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு தெரியாமல் சில விஷயங்களையும் மறைக்கிறதுக்கு இவ ரெடியாக இருப்பான்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இனி எப்போ தான் வெற்றி தன்னோட தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு அபிநயா கிட்ட மன்னிப்பும் கேட்டு அபிநயா கூடவும் தன்னோட குழந்தையோடையும் சேர்ந்து வாழ போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு நம்ம காத்துட்ருக்கோம். அபிநயாவும் தப்பே பண்ணலை அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நிறையாவே போராடிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களையும் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அபி அதுக்கான ஆதாரங்களாக திரட்டிடுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல தான் நிரபராதின்னு நிரூபிச்சிடுவாங்க அபிநயா. அப்போ தான் புரிய போகுது நம்ம வெற்றிக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் தப்பே பண்ணாமல் நம்ம அபியும் நம்ம குழந்தையும் 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. நம்ம இது தெரியாமல் 10 வருஷமாக ஒரு கொலையாளிக்காக நம்ம இவ்வளோ தூரம் விசுவாசமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா மேலே இன்னும் கோபமாக இருக்க போகிறாரு வெற்றி. இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்க இருக்குது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.